सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 5/4/1970 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு அனைத்து கருத்துக்களின் சாரம் பிந்து. நீங்கள் முரளியை கேட்க விரும்புகிறீர்களா அல்லது சம்பூர்ணம் ஆக விரும்புகிறீர்களா? நீங்கள் சம்பூர்ணம் ஆன பிறகும் செவி மடுக்க வேண்டுமா? முதலில் நீங்கள் முரளியை கேட்க வேண்டும், பிறகு நீங்கள் சம்பூர்ணம் ஆக வேண்டும். பல ஆழ்ந்த கருத்துக்களை கேட்டிருக்கிறீர்கள். அவை அனைத்தின் சாரம் என்ன? அவை அனைத்தின் சாராம்சமாவது பிந்து ஆவதுதான். ஆகவே நீங்கள் பிந்து ஆக வேண்டும். பிந்து என்பது மிகவும் சூக்ஷ்மமானது. இதில் அனைத்துமே அடங்கி விடுகின்றன. இப்போது எத்தகைய முயற்சி செய்ய வேண்டும்? இப்போது பிந்து ஆக வேண்டும். விஸ்தாரத்தை சுருக்க தெரிந்தவர்கள் பாப்தாதாவுக்கு சமமாக ஆகிவிடுகின்றனர். நீங்கள் அனைத்தையும் சுருக்கி கட்டி வைக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. கட்டி வைப்பது எவ்வாறு என்பதை அறிந்தவர்களுக்கு சுருக்கவும் தெரியும். விதையில் எந்த சக்தி உள்ளது? விருட்சத்தின் விஸ்தாரம் அதில் அடங்கியுள்ளது. ஆகவே இப்போது எத்தகைய முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டும்? அதாவது விஸ்தாரத்தை சுருக்கி விதை ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே இதனை சோதனை செய்யுங்கள். விரிவாக செல்வது மிக நல்லது, மிக எளிமையானது. அவ்வாறே விஸ்தாரத்தை சுருக்குவதும் எளிதாக உள்ளதா? இக்காலத்தில் விஞ்ஞானிகள் விஸ்தாரத்தை சுருக்குவதற்கு முயற்சி செய்து வருகின்றனர். உங்களிடத்தில் உள்ள அமைதி சக்தியை விஞ்ஞான சக்தி உடையவர்கள் காப்பியடித்து வருகின்றனர். அமைதி சக்தி அடங்கிய சக்தி சேனை செய்து வரும் முயற்சியைப் போலவே விஞ்ஞான சக்தி உடையவர்களும் முயற்சி செய்து வருகின்றனர். அமைதி சக்தி நிறைந்த சக்தி சேனையினர் முதலில் ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்கிய பிறகு விஞ்ஞானிகள் அதையே தங்களுக்கு ஏற்ற உருவில் உருவாக்குகின்றனர். அது இங்கு சுத்திகரிக்கப்பட்டு வருவதைப் போன்றே விஞ்ஞானமும் சுத்திகரம் ஆகிவிடுகிறது. இதுவரையில் அவர்கள் சாதிக்க முடியாது என்று கருதியவற்றையும் இப்போது சாதித்து வருகிறார்கள். அவ்வாறே அசாத்தியமானவை இப்போது சாத்தியமானவையாகவும் எளிதானவையாகவும் மாறி வருகின்றன. இப்போது உங்களை மற்ற அனைவருக்கும் அருகாமையில் கொண்டு வருவதற்கான முயற்சியை அவசியம் செய்ய வேண்டும். சப்தத்திற்குள் வருவது எப்படி எளிதாக இருக்கிறதோ அந்த அளவு எளிதானதாக சப்தத்திற்கு அப்பால் செல்வதும் இருக்க வேண்டும். இதனையே சம்பூர்ண ஸ்திதிக்கு அருகாமையில் இருக்கும் ஸ்திதி என்று கூறுகிறோம். இது எத்தகைய குழு? இக்குழுவில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிச்சிறப்பு உள்ளது. இந்த சிறப்பின் காரணமாகவே இந்த உலகின் சிறப்பான ஆத்மாக்களாகிவிட்டீர்கள். நீங்கள் எப்படி இருப்பினும் நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள்தான். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள். இப்போது சிரேஷ்ட ஆத்மாக்களாக ஆக வேண்டும். இவ்வாறு சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆவதற்காக இந்த பட்டியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மற்ற எந்த குழுவிலும் காணப்படாத ஒரு விசேஷம் இக்குழுவில் உள்ளது. அது எந்த விசேஷம்? உங்களுடைய விசேஷம் என்ன என்பது தெரியுமா? இக்குழுவில் உள்ள அனைவரின் முயற்சியும் ஒன்று போல இருக்கும் சிறப்பை பாப்தாதா காண்கின்றார். ஏதாவது ஒன்றை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான உற்சாகம் உங்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் உள்ளது. இதனால்தான் வருங்காலத்தில் தேவதை ஆகிறவர்களின் குழு, பாப்தாதாவின் நம்பிக்கையை பூர்த்தி செய்பவர்களின் குழு என்கிற பெயரை இக்குழுவிற்கு பாப்தாதா தருகின்றார். இக்குழு உலகிற்கு தமது ஆதி சுரூபத்தை காட்டவல்ல குழுவாகும். இந்த சேனை யுத்த மைதானத்தில் உள்ளது. நீங்கள் அனைவரும் முதுகெலும்பு ஆகிறீர்கள். ஆகவே இவர்கள்தான் பாப்தாதாவின் கடமையை சாட்சாத்காரம் செய்யும் கரங்கள் ஆவார்கள்.
கரங்களில் எத்தகைய ஆபரணங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? பாப் தாதாவின் கரங்கள் ஆபரணங்களை தரித்துள்ளன. இவ்வாறு ஆபரணங்களை கொண்டுள்ள கரம் தானா நீங்கள் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். யுத்த மைதானத்தில் இருக்கும்போது எத்தகைய அலங்காரங்களை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய ஆபரணங்களை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? ஆகவே ஆபரணங்களை தாங்கியுள்ள கரங்கள் நீங்கள். ஆபரணங்களை தாங்கி வரும் சக்திகள் பாப் தாதாவை சாட்சாத்காரம் செய்வார்கள். சக்திகளின் கரங்கள் ஒருபோதும் வெறுமையாக காட்டப்படுவதில்லை. நிரந்தரமாக இந்த ஆபரணங்களை உடன் கொண்டிருந்தால்தான் நீங்கள் அறைகோவில் விட முடியும். ஆகவே பாப்தாதா இன்று எதனை பார்த்து வருகின்றார்? ஆபரணங்களை மற்றும் ஒவ்வொரு கரத்தின் வேகத்தையும் பார்க்கின்றார். இந்த பட்டியில் இக்குழு எதனை செய்ய வேண்டும்? சக்திகளின் முக்கியமான விசேஷம் என்ன? அச்சமின்றி இருப்பதற்கும் ஒரே வினாடியில் விஸ்தாரத்தை சுருக்கி சக்தி அடைவதற்கும் இக்குழு யுக்திகளை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒற்றுமை, ஸ்திரத்தன்மை, எவ்வாறு பல வகைப்பட்ட சம்ஸ்காரங்களை ஒரே ஒரு பரிசுத்தமான சம்ஸ்காரமாக மாற்றுவது என்பதையும் இந்த பட்டியில் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒன்றிலும் குறைவான நேரத்தையே செலவழிக்க வேண்டும். குறைவாகவே பேச வேண்டும். அத்துடன் அதிகமான வெற்றியும் இருக்க வேண்டும். இதற்கான வழியையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒன்றை செவிமடுத்து அதன் சொரூபம் ஆக வேண்டும். மிக அதிகமாக செவிமடுத்து மிக குறைவாக அதன் சொரூபமாக ஆவது என்பது சரியல்ல. நீங்கள் செவிமடுத்து கொண்டிருக்கும் போதே அதன் சொரூபமாக ஆக வேண்டும். இப்போது பேசும் மூர்த்தியாகாமல் சாக்ஷாத்கார மூர்த்தியாக ஆக வேண்டும். உங்களை காணும் எந்த ஒருவரும் உங்களை சகல அலங்காரங்களையும் தரித்துள்ள சூக்ஷ்ம ஃபரிஸ்தாவாக காண வேண்டும். உங்களுக்கு புத்தி கூர்மை உள்ளது. ஆகவே இப்போது என்ன செய்ய வேண்டும்? இப்போது ஞானத்தின் சாரத்திற்குள் இருக்க வேண்டும். சாராம்சத்தில் உங்களுடைய புத்தியை செலுத்த வேண்டும். இப்போது நீங்கள் பாப்தாதாவின் நம்பிக்கையை நடைமுறையில் பூர்த்தி செய்து காட்ட வேண்டும். சாரம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஞானத்தின் முக்கியமான கருத்துக்களே சாரமாகும். நீங்கள் இந்த அத்தியாவசியமான முக்கியமான கருத்துக்களை தாரணை செய்தால் உங்களுடைய சகல தேவைகளும் பூர்த்தியாகிவிடும். இப்போது ஏதாவது ஓரிரண்டு தேவைகள் பூர்த்தியாகாமல் உள்ளன. ஆனால் இந்த தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்து கொள்ள மேற்கூறிய இரு முக்கியமான கருத்துக்களை நீங்கள் தாரணை செய்ய வேண்டும். அதாவது சகல அலங்காரங்களையும் தரித்துள்ள சூக்ஷ்ம ஃபரிஸ்தாவாக நீங்கள் விளங்க வேண்டும். சகல அலங்காரங்களையும் தரித்துள்ள சூக்ஷ்ம ஃபரிஸ்தாவாக நீங்கள் விளங்குவதற்காக ஒரு சொல்லை தாரணை செய்தால் போதும். அது எந்த சொல்? லைட். லைட் என்பதன் பொருள் 1 ஜோதி, 2 சரளத்தன்மை. ஆக ஜோதி மற்றும் சரளத்தன்மை சகல அலங்காரங்களையும் தரித்துள்ள சூக்ஷ்ம ஃபரிஸ்தா ஜோதி சுரூபம். ஒரு புறம் தீவிரமாக எரிந்து வரும் அக்னி, மறுபுறம் சரளத்தன்மை மற்றும் சூக்ஷ்மம். ஆக லைட் என்கிற ஒரு சொல் இரண்டையும் குறிக்கிறது. உங்களுடைய கடமை இதில் அடங்கி விடுகிறது. உங்களுடைய கடமை என்ன? லைட் ஹவுஸ் ஆகுவது. லைட் என்பதில் உங்களுடைய சொரூபமும் அடங்கிவிடுகிறது. உங்களுடைய கடமையும் இதில் அடங்கிவிடுகிறது. முதலில் உங்களுடைய சொரூபமான பிந்து, அதாவது திலகம், பிறகு வருங்காலத்தின் ராஜ திலகம். இந்த இரண்டையும் உங்களுக்கு நினைவூட்ட திலகம் அணிவிக்கப்படுகிறது. இந்த அடையாளத்தை பார்க்கும்போது உங்களுக்கு போதை ஏற்பட வேண்டும். நீங்கள் சதா காலத்திற்கும் போதையுடன் இருந்து வர வேண்டும் என்பதற்காக இந்த சின்னங்கள் அளிக்கப்படுகின்றன. மேஜிக் நிபுணர்கள் என்ன செய்கின்றனர்? ஒரு பெரிய பொருளை மிகச்சிறிய பேழையில் நிறைத்து உங்களை திளைக்க வைக்கின்றனர். உண்மையில் அது ஒரு பெரிய பேழைதான். அது ஒரு மேஜிக். அவ்வாறே நீங்களும் விஸ்தாரத்தை சுருக்குவதற்கு கற்க வேண்டும். நீங்கள் விஸ்தாரத்தில் செல்லும்போது அதை அங்கேயே அப்போதே சுருக்கத்தில் கொண்டு வர வேண்டும். உங்களுடைய புத்தி விஸ்தாரத்தில் செல்வதை நீங்கள் காணும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் இவை அனைத்தையும் சுருக்க முடிகிறதா என்று சோதனை செய்ய வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பாப்சமான் ஆக முடியும். இத்தகைய மேஜிக்கை நீங்கள் செய்து காட்ட வேண்டும். அச்சா, பாப் தாதா டீச்சர்களை சந்திக்கும்போது திலகம் ஏன் இடப்படுகிறது? நெற்றியில் திலகம் இடப்படுவதை போன்றே பிந்து சுரூபம் ஆவதும் ஒரு திலகம்தான். இது நிரந்தரமாக இடப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக வருங்காலத்தின் ராஜ திலகமும் ஒரு திலகம்தான்.
இந்த இரண்டும் உங்களுடைய உணர்வில் இருக்க வேண்டும். இந்த சின்னம் சதா காலத்திற்காகவும் அளிக்கப்படுகிறது. பிந்து பற்றி கூறப்பட்டது, அவ்வாறே இந்த திலகமும் பிந்துதான். மூட்டை கட்டி சுருக்க உங்களுக்கு தெரியுமா? மூட்டை கட்டி சுருக்குவது ஒரு மேஜிக். மேஜிக் நிபுணர் சிலவற்றை மூட்டை கட்டுகின்றார், சிலவற்றை சுருக்குகின்றார். மிகப்பெரிய ஒன்றை மிகச்சிறிய ஒரு பேழையில் அடக்கி காட்டுகின்றார். நீங்கள் இந்த மேஜிக்கை கற்க வேண்டும். இதை பயிற்சி செய்ய வேண்டும். விஸ்தாரத்தில் செல்லும்போது அதை அப்போதே சுருக்க வேண்டும். உங்களுடைய புத்தி விஸ்தாரத்தில் செல்வதை நீங்கள் காணும்போது உடனடியாக இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். என்னால் விஸ்தாரத்தை சுருக்க முடிகிறதா என்று சோதனை செய்யுங்கள். அப்போதுதான் நீங்கள் பாப்சமான் ஆக முடியும். மெஜிஷியன், அதாவது மந்திரவாதி என்று பாபா போற்றப்படுகின்றார். ஆக குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள்? சீத்தல சொரூபம் மற்றும் ஒளி சொரூபம், இந்த இரண்டிலும் நீங்கள் சொரூபமாக நிலைத்திருக்க இயலுகிறதா? ஒரு கணம் சீத்தல சொரூபம், அதாவது லேஸ்தன்மை, மறுகணம் ஒளி சுரூபம். இந்த இரண்டிலும் நீங்கள் எவ்வாறு நிலைத்திருப்பது என்பதை அறியும் போது ஒரு நிலையான ஸ்திதியில் இருக்க முடியும். இவை இரண்டுமே சரிசமமாக விளங்க வேண்டும் என்பதே உங்களுடைய இப்போதைய முயற்சி. மலர் ஏன் வழங்கப்படுகிறது? நீங்கள் எண்ணற்ற பிறவிகளாக பூஜித்து வந்ததின் பிரதிபலனாக பாப்தாதா இந்த ஒரு பிறவியில் உங்களுக்கு மலர் வழங்குகின்றார். பற்றற்று இருப்பவர் மிகவும் நேசிக்கப்படுகிறார். மற்றவர்கள் அனைவரும் உங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் சகல விஷயங்களிலும் பற்றற்று இருந்தால் அனைவரும் அந்த அளவு நேசிப்பார்கள். அன்பு இருக்கும் அளவு பற்றற்ற தன்மையும் இருக்க வேண்டும். இவ்வாறு பற்றற்றும் அன்புடனும் விளங்குபவர் பாப்தாதாவின் உதவியையும் அடைகின்றார். நீங்கள் பற்றற்றும் மற்றவர்களின் மீது அன்புடனும் தொடர்ந்து இருந்து வர வேண்டும். எந்த ஒரு ஆத்மாவாவது உங்கள் மீது அன்பு செலுத்தவில்லை என்றால் பற்றற்ற சம்ஸ்காரம் உங்களிடத்தில் இல்லை என்று பொருள். நீங்கள் மிகுதியாக பற்றற்றவராக உங்களை உணரும்போது மற்றவர்களும் உங்கள் மீது மிக அதிகமாக அன்பு செலுத்துவார்கள். நீங்கள் மற்றவர்களின் அன்பை அடைய முயற்சி செய்ய வேண்டியதில்லை. பற்றற்றவராக இருந்தாலே போதும். பற்றற்று இருப்பதினால் மற்றவர்களின் அன்பு பரிசாக கிடைக்கிறது. இந்த பரிசு இப்பொழுது மட்டுமே கிடைக்கக்கூடியது. அனைவரும் பாபாவின் மீது அன்பு செலுத்துவதை போன்றே உலகின் சகல ஆத்மாக்களும் குழந்தைகள் உங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். இதற்கு எந்த முயற்சி செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. பற்றற்று இருப்பது. இந்த உலகில் ஒப்பற்றவராக விளங்குவதற்காகவும் இந்த உலகமே உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்காகவும் இந்த திலகம் வழங்கப்படுகிறது. இந்த குழு மலர்ச்சியுடனும் இருக்கிறது. இந்த மலர்ச்சியுடன் எதை சேர்க்க வேண்டும்? வசீகர மூர்த்தியாக நீங்கள் மாறுவதற்கு என்ன வழி? உங்களுடைய புத்தி எதனாலும் வசீகரிக்கப்படாமல் அப்பால் இருந்தால் நீங்கள் வசீகர மூர்த்தி ஆவீர்கள். உங்களுடைய புத்தி ஏதாவது ஒன்றினால் வசீகரிக்கப்பட்டால் நீங்கள் பிறரை வசீகரிக்க முடியாது. வசீகர மூர்த்தி ஆகிறவர் சூக்ஷ்ம ஃபரிஸ்தா ஆகின்றார். சூக்ஷ்மமாக இருப்பினும் பாபா வசீகர மூர்த்தியாக திகழ்கின்றார். எந்த அளவு நீங்கள் சூக்ஷ்மமாக இருக்கிறீர்களோ அந்த அளவு நீங்கள் வசீகரிக்க இயலும். மனிதர்கள் இந்த பூமிக்கு அப்பால் விண்வெளியில் செல்லும்போது இந்த உலகின் புவியீர்ப்பு அப்பால் செல்கின்றனர். ஆகவே இந்த பழைய உலகின் ஈர்ப்புக்கு அப்பால் நீங்கள் செல்லும்போது உங்களையே அறியாமலேயே நீங்கள் வசீகர மூர்த்தி ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் சாக்காரத்தில் இருக்கும்போதும் மற்ற அனைவரையும் சூக்ஷ்மமான ஆத்மா என்றே காண வேண்டும். சேவையின் மூலமாக நீங்கள் மிகுதியான சக்தியை அடைகிறீர்கள். ஒன்று உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக அடையும் சக்தி, மற்றொன்று மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக அடையும் சக்தி. ஆக நீங்கள் இந்த இரு சக்திகளையும் அடைகிறீர்கள். நீங்கள் எவ்வாறு பாபாவின் அன்பை அடைய முடியும் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எந்த அளவுக்கு பாபாவின் காரியத்தில் சகயோகி ஆகிறீர்களோ அந்த அளவு பாபாவின் அன்பை அடைகிறீர்கள். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? தேவைக்கு அதிகமாக நீங்கள் சகயோகம் அளிக்கும்போது அந்த நாளில் மிகவும் அதிகமான பாபாவின் அன்பை நீங்கள் அனுபவம் செய்கிறீர்கள். ஆகவே சதா சகயோகியாக விளங்கி வந்து சதா பாபாவின் அன்பை அடைந்து வாருங்கள். எவ்வாறு மரியாதையை அடைய முடியும்? எந்த அளவு பணிவுடன் அடக்கத்துடன் இருக்கிறீர்களோ அந்த அளவு மரியாதையும் அடைவீர்கள்.
எந்த அளவு பாப் தாதாவுக்கு சமமாக மாறுகிறீர்களோ அந்த அளவுக்கு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பணிவுடன் இருக்க வேண்டும். பாப் தாதாவுக்கு சமமாக மாற வேண்டும். இதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய பணிவில் மற்றும் பாப் தாதாவுக்கு சமமாக விளங்குவதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அப்போதுதான் நீங்கள் அடையும் மரியாதையிலும் எந்த குறையும் இருக்காது. பாப் தாதாவுக்கு சமமாக மாறுவதிலிருந்து உங்களுடைய மரியாதையின் அளவை அறியலாம். உங்கள் மூலமாக பாப் தாதாவை சாட்சாத்காரம் செய்விப்பதற்காக நீங்கள் எப்படி மாற வேண்டும்? எந்த ஒன்றையும் எவ்வாறு நீங்கள் சாட்சாத்காரம் செய்விக்க முடியும்? நிலை கண்ணாடியின் மூலமாக. ஆகவே நீங்கள் நிலை கண்ணாடி போன்று உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணித்து கொண்டால்தான் நிலை கண்ணாடியாக மாற முடியும். முழுமையான சமர்ப்பணம் என்பது மிகவும் சிரேஷ்டமான நிலை கண்ணாடி. இதன் மூலமாக உங்களுக்கு தெளிவான சாட்சாத்காரம் கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஓரளவே சமர்ப்பணம் செய்து கொண்டால் அந்த அளவு உங்களுடைய இந்த நிலை கண்ணாடியும் விளங்கும். சம்பூர்ண சமர்ப்பணம் என்றால் நான் என்கிற உங்களுடைய உணர்வையே அர்ப்பணம் செய்வதாகும். உங்களை நீங்கள் எவ்வாறு கருத வேண்டும்? குமாரிகளின் முக்கியமான கடமையாவது அவர்களின் சொற்களின் மூலமாக மட்டுமல்லாது தங்களின் முகத்தின் மூலமாகவும் பாப் தாதாவை சாட்சாத்காரம் செய்விப்பதாகும். சாக்கார பாபாவிடம் காணப்பட்ட சிறப்புகளை உங்களிடத்தில் கொண்டு வர வேண்டும். இது ஒரு விசேஷமான குழு. நீங்கள் அர்ஜுனன் போன்று அனைத்திலும் முன்னிலையில் நின்று அல்லாவுக்கு சமமாக மாற வேண்டும் என்று சாக்கார பாபா கூறி வந்தார். ஆகவே இக்குழு அல்லாவுக்கு சமமாக மாற வேண்டும். நீங்கள் அல்லாவுக்கு சமமாக மாறி அனைவருக்கும் காட்ட வேண்டும். உங்களுடைய நெற்றியில் திலகம் பிரகாசிப்பதைப் போன்று இந்த உலகத்திலும் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். இத்தகைய குறிக்கோளுடன் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் சேவையில் சகயோகம் அளிப்பதால் பாப் தாதாவும் உங்கள் மீது அன்பு செலுத்துகின்றார். சகயோகம் மற்றும் அன்புடன் இப்போது நீங்கள் சக்தி மிக்கவர்கள் ஆக வேண்டும். சக்தி சொரூபம் ஆக வேண்டும். சகல சக்திகளிலும் இக்குழு எந்த ஒரு பிரத்யேகமான சக்தி நிறைந்திருக்க வேண்டும். சகிப்பு சக்தி. சகிப்பு சக்தியில் குறை இருந்தால் சம்பூர்ண ஸ்திதியும் குறைவாகவே இருக்கும். ஆகவே இப்போது நீங்கள் இந்த சக்தியை தாரணை செய்து இதன் சொரூபமாக ஆக வேண்டும். இவ்வாறு இந்த சக்தியை நம்முள் நிறைத்திருப்பவர்கள் அச்சமில்லாதவர்களாகவும் திருப்தியுடனும் விளங்குவார்கள். திருப்தியுடன் விளங்குபவர்கள் மற்றவர்களையும் திருப்தி செய்வதுடன் தாமும் சகல தெய்வீக குணங்களாலும் நிறைந்திருப்பார்கள். சக்தி சொரூபம் ஆவதற்கு ஏற்ப உங்களுடைய பலகீனங்கள் அகன்றுவிடும். ஆகவே நீங்கள் திரும்பும்போது சக்தி சுரூபமாக மாறி செல்ல வேண்டும். நீங்கள் வெறும் பிரம்மா குமாரி அல்ல, பிரம்மா குமாரி என்று உங்களை கருதினால் சில நேரங்களில் பலகீனம் ஏற்படும். சக்தி சுரூபம் அளிக்கும் சக்தியுடையது. சக்தி எப்போதும் வெற்றியடைபவர். சக்திகளின் கழுத்தில் சதா வெற்றி மாலை இருந்து வரும். சக்தி சுரூபம் நீங்கள் என்பதை மறந்துவிடும்போது வெற்றியும் உங்களை விட்டு விலகிச் சென்று விடுகிறது. எனவே எப்போதும் உங்களை வெற்றி சுரூபம் என்றே கருதி வர வேண்டும். தந்தையை விட குழந்தைகள் மாய வித்தையில் தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் குழந்தைகள் தந்தையை தாம் விரும்பும் வண்ணம் மாற்ற வல்லவர்கள். தந்தை தாம் விரும்பும் எதையும் செய்ய வல்லவர் என்று புகழப்படுகிறார். ஆனால் இறைவனையே நீங்கள் விரும்பும் வண்ணம் மாற்ற வல்லவர்கள் குழந்தைகள். சூக்ஷ்மத்தில் இருக்கும் தந்தையை சாக்காரத்தில் கொண்டு வருவது ஒரு மேஜிக் என்று கூறப்படுகிறது. சூக்ஷ்ம ஃபரிஷ்தாவாக மாறும் நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. சூக்ஷ்மமாக உள்ளவரின் உதவியும் உங்களுக்கு கிடைத்துள்ளது. ஞான சொரூபம் மற்றும் நினைவு சொரூபம் ஆகிய இரண்டிலும் சரிசமமாக நீங்கள் விளங்க வேண்டும். ஞான சொரூபமாக ஆக வேண்டும். நீங்கள் விரும்பும்போது நினைவு சொரூபமாகவும் ஆக வேண்டும். நீங்கள் எந்த அளவு நினைவு சொரூபம் ஆகிறீர்களோ அதே அளவு மற்றவர்களையும் பாபாவை நினைவு கூற செய்ய இயலும். நீங்கள் நினைவு சொரூபமாகி மற்றவர்களையும் பாபாவை நினைவு செய்யுமாறு செய்யுங்கள். காலத்திற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேனா அல்லது காலம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் காலத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடாது. காலம் எச்சமயத்திலும் அணுகலாம். ஆகவே நீங்கள் எப்போதும் உங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். காத்திருப்பதை விலக்கி தயாராக இருங்கள். நீங்கள் தயாராகிவிட்டால் காத்திருக்க வேண்டி இருக்காது. இதைத்தான் எவரடி என்கிறோம்.
சேவையில் மட்டுமல்லாத முயற்சியிலும் மற்றும் அனைத்திலும் எவரடியாக இருக்க வேண்டும். உங்களுடைய சம்ஸ்காரங்களை தந்தைக்கு சமமாக மாற்றுவதிலும் எவரடியாக இருக்க வேண்டும். உங்களுடைய அன்பு விசேஷமானது. ஆகவே உங்களை விசேஷ ஆத்மாவாக மாற்றுவதற்காக பாபா பல விஷயங்களை எடுத்துரைத்து வருகின்றார். மரத்தில் உள்ள மலர்களும் இலைகளும் எவ்வாறு காணப்படுகின்றன? முதலில் தோன்றியவை பழையவை, ஆனால் சமீபத்தில் தோன்றியவை அழகாக உள்ளன. அவ்வாறே நீங்கள் சற்று தாமதித்து வந்திருந்த போதிலும் உங்கள் மீது மிகுதியான அன்பு செலுத்தப்படுகிறது. புதிய தளிர்கள் மிருதுவாக இருக்கின்றன. இங்கு மிருதுத்தன்மை எத்தகையது? மிருதுத்தன்மைக்கு ஏற்ப வெப்பமும் உள்ளது. வெறும் மிருதுத்தன்மை மட்டும் இருந்தால் எவராவது உங்களை பறித்து சென்று விடுவார். மிருதுவாக இருப்பதுடன் நீங்கள் அதிசயத்தையும் நிகழ்த்தி காட்ட வேண்டும். இக்குழு அதிசயத்தை காட்ட வல்லது. மூத்தவர்கள் கூறும்போது நீங்கள் அதிசயத்தை காட்ட வேண்டும் என்கிற குறிக்கோளுடன் இருக்க வேண்டும். அவர்கள் முதியவர்கள், ஆனால் இளைஞர்கள் அல்லாஹ்வுக்கு சமமானவர்கள். உங்களுடைய செயலுக்கு ஏற்ப உங்களுடைய பெயர் அமையும். சிரேஷ்டமான மணி ஆவதற்கு உங்களுடைய சகல செயல்களையும் சிரேஷ்டமானதாக மாற்ற வேண்டும். உங்களுடைய எண்ணம், சொல், செயலில் சரளத்தன்மை, எளிமை மற்றும் சகிப்புத்தன்மை இருந்தால் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் சிரேஷ்டமானதாக மாறிவிடும். சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகிய இரண்டும் இணைந்திருக்க வேண்டும். சரளத்தன்மை இல்லாமல் சகிப்புத்தன்மை மட்டுமே இருந்தால் அது அறியாமை ஆகும். சரளத்தன்மையுடன் சகிப்புத்தன்மையும் இணைந்திருந்தால் அது சக்தி சொரூபமாகும். சக்திகளிடத்தில் சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகிய இரண்டு நற்குணங்களும் இருக்க வேண்டும். சில நேரங்களில் சகிப்புத்தன்மை மிகுதியாகவும் வேறு சில நேரங்களில் சரளத்தன்மை மிகுதியாகவும் இப்போது காணப்படுகிறது. இப்போது இந்த இரண்டும் சரிசமமாக விளங்க வேண்டும். இனிமையும் இருக்க வேண்டும், சக்தியும் இருக்க வேண்டும். சக்திகளின் சித்திரங்களில் எந்த சிறப்பு காட்டப்பட்டுள்ளது? ஜுவாலை சொரூபத்திற்கு சமமாக சீத்தளத்தன்மை சித்தரிக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய தொழில் ஜுவாலை போன்று அழிப்பது. அவர்களுடைய முகம் சீத்தளமாக இருக்கிறது. இதுதான் இறுதி ஸ்திதி. வஸ்திரத்தை அணிவது மற்றும் நீக்குவது எவ்வளவு எளிதாக உள்ளதோ அவ்வாறே எளிதாக உடலை உணர வேண்டும். மறுகணமே அந்த உடலுக்கு அப்பால் செல்ல வேண்டும். ஒரு கணம் உடல் என்கிற வஸ்திரத்தை அணிய வேண்டும். மறுகணமே அதை அகற்றிவிட வேண்டும். இந்த முக்கியமான பயிற்சியை செய்ய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதில் வெற்றி பெற்றுவிட்டால் நீங்கள் அஷ்டரத்தினங்களில் ஒருவராக கருதப்படுவீர்கள். புள்ளி வைப்பது மிக எளிது. பிந்துவாக மாறுவது எளிதாக உள்ளதா, அல்லது இது புத்தியில் பதியாது அகன்று விடுகிறதா? பிராமணர்களுக்கு இடையில் கொடுக்கல் வாங்கல் என்பது என்ன? அன்பை அளித்து அன்பை அடைவதே ஆகும். அன்பை அளிப்பதன் மூலமாக அன்பை பெறுகிறீர்கள். இவ்வாறு அன்பை அடைவதால் தந்தையின் அன்பையும் அடைகிறீர்கள். இவ்வாறு அன்புடையவர்கள்தான் அருகாமையில் வர இயலும். அன்புடையவர்கள் உடல் ரீதியாக தொலைவில் இருந்தாலும் அவர்கள் அன்பின் காரணமாக அருகாமையில்தான் இருக்கிறார்கள். பாப் தாதாவுக்கு அருகாமையில் வருவதற்காக அன்பை அளித்தும் அடைந்தும் வர வேண்டும். இந்த கொடுக்கல் வாங்கலிலேயே நாள் முழுவதையும் நீங்கள் ஈடுபட்டிருக்க வேண்டும். இதுதான் பிராமணர்களின் கடமை மற்றும் குணமும் கூட. அன்பை அடைவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் எந்த அளவுக்கு அசரீரியாக இருக்கின்றாரோ அந்த அளவுக்கு அன்பையும் அடைவார். ஆகவே அஷரீரி என்றால் பாபாவின் அன்பை அடையும் வழியாகும். ஏனென்றால் தந்தையும் அஷரீரிதான். ஷரீரத்தில் இருக்கும் போதும் அஷரீரியாக விளங்குபவர் அனைவராலும் நேசிக்கப்படுகிறார். ஆகவே நீங்கள் எந்த அளவு அஷரீரியாக மாறியிருக்கிறீர்கள் என்பதை கவனிக்க வேண்டும். இத்தகைய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கனவிலாவது எண்ணியிருக்கிறீர்களா? எவ்வாறு இந்த பாக்கியம் உங்களுடைய கனவிலும் இல்லாதிருந்ததோ அவ்வாறே உங்களுடைய பலகீனங்கள் உங்களுடைய கனவில் கூட தோன்றக்கூடாது. இத்தகைய தீவிர முயற்சி செய்ய வேண்டும். அந்த பலவீனங்கள் உங்களுடைய பழைய பிறவியைச் சேர்ந்தவை. இப்பிறவியில் சகல பலகீனங்களையும் அழிக்க வேண்டும் என்கிற குறிக்கோளுடன் இருங்கள். நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான்களா? சர்வசக்திவானின் குழந்தைகளும் சர்வசக்திவான்கள்தான். நான் இதனை செய்ய இயலாது என்று ஒருபோதும் நீங்கள் கூறக்கூடாது. நீங்கள் எதனையும் சாதிக்கலாம். எதுவுமே அசாத்தியம் அல்ல. கடினமானவற்றை எளிதானவையாக நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும்.
சகல சக்திகளுடனும் இருக்கின்ற மாஸ்டர் சர்வசக்திவான் என்று நீங்கள் ஆக வேண்டும். ஒரு சக்தி கூட குறையக்கூடாது. நீங்கள் தனிமையில் இருக்கும்போது உங்களுடன் பாபா இருக்கின்றார் என்று எப்போதும் கருத வேண்டும். நீங்கள் எங்காவது தனியாக செல்ல வேண்டியிருந்தால் சிவ் பாபா உங்களுடன் இருக்கின்றார் என்று கருதினால் நீங்கள் தனியாக இருந்தாலும் தனிமையை அனுபவம் செய்ய மாட்டீர்கள். தனிமையில் இருக்கும்போதும் அவருடன் உடன் இருப்பதை பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் மற்றவர்களுடன் கூட இணைந்து இருக்கும்போதும் தனிமையில் இருப்பதாக பயிற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களுடன் இணைந்து வாழ்ந்து வரும்போதும் தனிமையில் இருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். 2 பயிற்சிகளும் அவசியம் தேவை. நீங்கள் மற்றவர்களுடன் வாழ வேண்டும், தனிமையிலும் வாழ வேண்டும். தனியாக இருப்பது என்றால் பற்றற்று இருப்பதாகும். பரிவாரத்தில் இருப்பது என்றால் அன்புடன் இருப்பதாகும். நீங்கள் பற்றற்றும் அன்புடனும் இருக்க வேண்டும். 2ஐயும் பயிற்சி செய்ய வேண்டும். பாபா தனிமையாக இருந்தாரா அல்லது அனைவருடனும் சேர்ந்திருந்தாரா? தனியாக இருப்பது என்றால் பாபாவுடன் இருப்பதாகும். மற்ற மனிதர்களின் துணை கிடைக்கும்போது தனிமையாக இருப்பதை மறந்து விடுகிறீர்கள். இருப்பினும் நீங்கள் தனிமையில் இருக்கும்போதும் பாபாவின் கூடவே இருக்க வேண்டும். எந்த மணி மிக சிரேஷ்டமானது? நெற்றி மணி. யார் இவ்வாறு ஆக முடியும்? முன்னெற்றியில் வீற்றிருக்கும் ஆத்மா என்று நெடுங்காலமாக கருதி வருபவர்கள் மிகச் சிலரே. முன்னெற்றியில் இருப்பவர்கள் ஒரு சிலரே. இதயத்தில் பலர் இருக்கிறார்கள். அனைவருடைய பார்வையும் முதலில் முன்னெற்றியின் மீதே செல்கிறது. ஆகவே நீங்கள் அத்தகைய நெற்றி மணியாக ஆக வேண்டும். ஆஸ்திகர்கள்தான் நெற்றி மணியாக முடியும். ஆஸ்திகர்கள் என்றால் அனைத்திற்கும் சரி என்று கூறி வருவார்கள். ஆஸ்திகர்கள்தான் நெற்றி மணியாக முடியும். எந்த ஒன்றிற்கும் மாட்டேன் என்று கூறக்கூடாது. இத்தகைய சிறப்புடையவர்தான் வெற்றி மணி ஆகின்றார்கள். புகழுக்கும் அருகதை ஆகின்றனர். எவர் பூஜைக்கு உரியவர் ஆகின்றார்? ஒரே சிறப்பின் மூலமாக நீங்கள் 2ற்கும் அருகதை ஆக முடியுமா அல்லது ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி சிறப்பு தேவையா? பல தேவதைகள் மிகுதியாக புகழப்படுகின்றனர், ஆனால் குறைவாகவே பூஜிக்கவும் படுகின்றனர். ஆனால் சில தேவதைகள் புகழவும் படுகிறார்கள், பூஜிக்கவும் படுகிறார்கள். எவருடைய ஸ்திதி உயர்ந்தும் தாழ்ந்தும் மாறி மாறி இருக்கிறதோ அவர் நிரந்தரமாக பூஜிக்கப்படுவதில்லை. எவருடைய ஸ்திதி நிலையாக இருக்கிறதோ அவர் நிரந்தரமாக பூஜிக்கப்படுகிறார். நிலையான ஸ்திதி உடையவர் நிரந்தரமாக பூஜிக்கப்படுகிறார். பிறகு பார்த்து கொள்வோம் என்று தீவிர முயற்சி செய்பவர் ஒருபோதும் கூறமாட்டார். இப்போதே செய்வோம் என்பார். பிறகு பார்த்து கொள்வோம் என்று கூறுபவர்கள் குறைவாகவே பூஜிக்கப்படுவார்கள். ஆகவே பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் கூறக்கூடாது. இப்போதே செய்துவிடுவோம் என்றே கூற வேண்டும். இத்தகைய ஆத்மாவே தீவிர முயற்சி செய்பவர் எனப்படுகிறார். வருங்காலத்தில் நீங்கள் சர்வகுணங்களிலும் சம்பன்னமானவர் ஆவது நிச்சயம். ஆனால் இப்போது சர்வசக்திகளாலும் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். சர்வசக்திகளாலும் எந்த அளவு நிறைந்திருக்கிறீர்களோ அந்த அளவை சர்வ குணங்களாலும் நிறைந்திருப்பீர்கள். எந்த சக்திகளில் நீங்கள் சரிசமமாக விளங்க வேண்டும்? 1 ஸ்நேக சக்தி, 2 சம்பந்தத்தின் சக்தி, 3 சகயோக சக்தி, 4 சகிப்பு சக்தி. இந்த 4 சக்திகளும் சரிசமமாக விளங்க வேண்டும். தைரியம் இருக்கிறதா அல்லது சகிப்பு சக்தி உயர்ந்ததா? தைரியம் என்றால் தைரியமாய் இருப்பவருக்கு உதவி கிடைக்கும். உதவியை கேட்டு பெற முடியாது. தைரியத்தை கடைபிடிக்க வேண்டும். சதா தைரியத்துடன் இருந்து வாருங்கள். அப்போதுதான் பாப் தாதாவிடமிருந்தும் பரிவாரத்திடமிருந்தும் உதவி கிடைக்கும். நீங்கள் அன்பு சுரூபமாகவும் சக்தி சுரூபமாகவும் இருக்க வேண்டும். அன்பு மற்றும் சக்தி ஆக இரண்டுமே அவசியம். சக்தி சுரூபத்தின் மூலமாக நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். அன்பு சுரூபத்தின் மூலமாக நீங்கள் மற்றவர்களுடன் சம்பந்தம் கொள்கிறீர்கள். சக்தி இல்லையேல் மாயையை நீங்கள் வெல்ல முடியாது. பாபாவை சர்வசக்திவான் மற்றும் அன்பு கடல் என்று போற்றுவதைப் போன்றே உங்களிடத்திலும் அன்பு மற்றும் சக்தியும் இருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். ஆனால் இப்போது உங்களை வெற்றி நட்சத்திரங்களாக கருத வேண்டும். தற்காலிக பலனை அடையும் ஆசை இல்லாதவரே வெற்றி பெறுவார். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे,
कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।